எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சஃபி. நான் இந்த படத்தோட சினிமா இண்டஸ்ட்ரியில் முதப்படி இருக்குன்னு மேலும் மேலும் படிக்கட்டி கண்டிப்பாக ராஜபுத்திரம் படத்தை தியேட்டர்ஸ் ஐயா இளையதிலகம் ராஜபுரம் மகாகாந்தன் இயக்கத்தில் ப்ரொடியூசர் சஃபி அவர்களோட தயாரிப்பில் படம் முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே படம் பார்த்துருப்பீங்க. ஒரு புதுமுக இயக்குனர் ஒரு ரூட்டடான ஒரு கண்டென்ட் எடுத்து ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபில்ம் நம்புகிறேன். இந்த படத்தை மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிறது வழக்கமாக நல்ல படங்களை மூலியமாக தான் போய் ஆடியன்ஸ். அதே மாதிரி இந்த படத்தையும் மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றப்படுறது. நிறுத்திட்டாங்க. எப்படி லுங்கி சட்டை எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கிராமத்துலேருந்து வந்தாங்க, எப்படி ஒத்துக்கிட்டீங்க? அது வீட்டில் கேமரா பார்த்து அப்படியே உங்களுக்கு நேட்டிவிட்டியே புரிஞ்சிருச்சு. அது டேரக்டர் தான் அப்பா செட் பண்ணாரு. எல்லா சாருக்குமே வந்து டேரக்டர் தான் பண்ணாங்க. மோஸ்ட் தெரியல முழு மரியாதை அப்படியே அது மாதிரி ஹீரோயினுக்கு பிரபு சார் ஓகே, ஹீரோயினுக்கு வேலுநாச்சி அது மாதிரி ஒரு கேரக்டர்னு ஹீரோவா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகலையா? இல்லை, அவனை சந்தோஷமா இருந்தது. சில விஷயங்கள் வந்து நம்ம நல்லா பண்ணிருக்கீங்க எல்லாருக்கும். சார் பிரபு சார் எப்படி சார் இந்த ஸ்டோரிக்கு எப்படி ஒத்துக்குனாரு? ஏன்னா அவர் மேக்ஸிமம் இந்த கேட்டதுக்கு தான் நிறைய டைம் நடிச்சிருக்காரு. இதை வித்தியாசமான கேட்டிருப்பாரு. இது என்னன்னா இதெல்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்னென்னா ஒரு 10 இயர்ஸாகவே அவங்க வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். ரொம்ப இந்த மாதிரி ஓடி ஆடி படம் ஃபுல்லாக இருக்கும். டான்ஸ் ஆடுறதே கிடையாது. டான்ஸ் ஆடி இந்த மாதிரி பைக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பைக்கில் ஓட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். 10 இயர்ஸ் ஆச்சு. 10 இயர்ஸ் எல்லாம் முன்னாடி சின்ன தம்பியில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பிரபாபா இன்னைக்கு காட்டணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி கேரக்டர் எப்படி வந்து சிவாஜி சாருக்கு முதல் மரியாதை இருந்துச்சோ அந்த பேட்டர்ல இந்த படம் வந்து அவருக்கு இப்போ ராஜபுத்திரன் இருக்கும் அப்படின்னு நம்புறோம். டிஆர் சார் பாட்டு பாடிருக்காரு. இது வந்து அது மாதிரி ஒரு பாட மாட்டாரு. எப்படி பாட வச்சுக்கீங்க? என்னன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல நாங்கள் சொன்ன உடனே மாட்டேன்னு தான் சொன்னாங்க. அம்மா தரேன் அம்மா ஆகிறியா
அப்படின்னு சொன்ன உடனே என்னப்பா மகாகண்ணன் கலாட்டா பண்றிய அப்படின்னு சொல்லி ஒரு எங்கள் ஃபரூக் சார் வந்து இதில் இணை தயாரிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப க்ளோஸ். அப்புறம் சொன்னார் எதுவும் வேலைலாம் பாட்டு தப்பா இல்லை, இதை வந்து பாடினா என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பி சரி நான் பாடுறேன் அப்படின்னா அந்த பாட்டில் சில வரிகள் அவர் போட்ட வரிகள் தான். நறுக்கடையா துடிக்கிறிய நெட்டா முட்டா பண்ணுறீ அப்படிங்கிற வரிகள்லாம் இருக்கும், அது அவர் போட்ட வரி சில இது மோகன் ராஜா இருக்கு. ராமநாதபுரத்தில் நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அது இந்த மாதிரி கோயிலும் பண்ணுறதா கிழக்கிற பாயெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம் ஆமாம். நீங்கள் ஏதாவது உண்மை சம்பவமா இது இதுல வந்து ஹீரோ கேரக்டர் கொஞ்சம் உண்மை சம்பவத்தை கலந்தது. என்னன்னா நம்ம ஒரு கிராமத்திலேயே வாழணும்னு ஆசைப்படுற ஒரு ஹீரோ, இந்த கிராமத்திலேயே கடைசி வரைக்கும் வாழ்ந்து இருக்கணுங்கிற ஹீரோ. ஆனா சூழ்நிலை காரணமா ஒரு இந்த ஊரை விட்டு போற சில சூழ்நிலைகள்லாம் இருக்குல்ல, அது ஒரு ஹீரோ கேரக்டர் உண்மை சம்பவத்தை கலந்தது. ஆனா இந்த உண்டியல்ங்கிறது ராமாவுக்கு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது 90ல தான் அந்த கதை நடக்கிற மாதிரி நம்ம காமிச்சிருக்கோம். எதுக்காண்டினா இன்னைக்கு கூகுள் பே எல்லாம் வந்ததுனால ஆடியன்ஸ் நம்பாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி 90 காலகட்டத்தில் இந்த கதையை பிடிச்சது என்னன்னா, படிக்காதவங்க என்ன ஆகுறாரு, இந்த வாத்தியாரோட பையன் அடி வாங்கிட்டு ஒரு படிக்காம போறாருல, ஹீரோங்கிறதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாம கரெக்டா காமிச்சு படிங்க அப்படிங்கிறத பக்கம் பக்கமா சொல்லாம ஒரே வார்த்தையில அடிச்சு. ரொம்ப நன்றி. அது மாதிரி பிரபு அப்பாவும் வந்து ஒரு அப்பா தங்கச்சி பார்த்துருக்கீங்க. தங்கச்சி வந்து அப்பா வந்து கேட்க பையனுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுல கூட கேட்டாது என்ன பத்தி என்ன தப்பா இருக்கிற மாதிரி இது இருக்குங்க கேரக்டர் பையனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நடிச்சு கொடுத்தாரு. நீங்க தேவகம் இல்ல இல்ல அந்த பஸ்ல இருந்து தேவகம் பேர் போட்டு எந்த பஸ்ல பேர் போட்டுருக்காங்க? இல்ல அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்துல அதை எந்த காமிங்க நீங்க இல்ல இது போட்டிருக்கீங்க மருது பாண்டியர் பேருந்து கழகம் போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. 90 காலகட்டத்துல மருது பாண்டியர் கழகம் தான் இருந்துச்சு. இப்பயும் சொல்றேன் எம்ஜிஆர் இது பஸ் இருக்கு, இந்த மதுரை பஸ் அப்படிதான் போடுவாங்க தவிர ஒரு கம்யூனிட்டியோட பேரை வச்சதே கிடையாது. மருதுபாண்டியர் கம்யூனிட்டி கிடையாது. நம்ம எது கம்யூனிட்டியை யோசிக்கணும் முதல்ல. அது என்னன்னா மருதுபாண்டியர் கம்யூனிட்டி கிடையாது, அவரும் தமிழர். மருதுபாண்டியர் போக்குவரத்து கழகம் இருந்துச்சு, நம்ம அதனாலதான் வச்சிருக்கோம். ஆனா மருதுபாண்டியர் ஒரு தமிழர். படத்தை கரெக்டா சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி கையில் கொடுத்தீங்க. ஆனா வந்து பப்ளிசிட்டி அந்த அளவுக்கு தெரியல. ரொம்ப அந்த பிறகு படம் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் விளம்பரங்கள் பண்ணணும். ஹீரோ வெற்றி வேற இருக்காரு. நீங்க நம்பிக்கை கொடுத்துருக்கீங்களா? ப்ரொடியூசர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களாம் ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்களா படம் நல்லா இருக்குங்க? ஏன்னா இப்போ வெளில நிற்கிறதுல எல்லாருமே சொல்ல போல படம் நல்லா இருக்கு. இன்னொரு படம் ஜாகிஜான் படம் இருக்கிறதுனால இன்னும் கேள்வி கேட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அதனால படம் நல்லா இருக்கு நீங்க சொல்றீங்க. இதுக்கு மேல ப்ரொடியூசர் பப்ளிசிட்டி ஏற்றுக்குவாங்க படத்துக்கு. அதே மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சார், சக்திவேல் சார் எங்களுக்கு நல்லா ஃபுல்லா சப்போர்ட்டா. படமா பிரபுகால படமா ராஜபுத்திரன்? ஏன்னா சிவாஜி பையன் பேர் தான் ராஜபுத்திரன் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, இது ராஜாவான சார் படம் தான், ஆனா புத்திரனான அவரோட படம். அதனால ராஜபுத்திரனுக்கான ஹீரோயினுக்கு வந்து சீன் எடுக்கும் போதுல அவர்கிட்ட கேட்ட நீச்சல் இருக்குன்னு 5 வருஷமா நீச்சல் அடிச்சு போயிருக்காங்க. 5 வருஷமா நீச்சல் அடிக்க தெரியுமா?